ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரீம் வெல் குக்கிங். இன்றைக்கி வெண்பொங்கல் ரெசிபி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. குக்கரில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேங்க. 1 ஸ்பூன் மிளகு, 2 ஸ்பூன் ஜீரகம், ஒரே 1 ஸ்பூன் மிளகு தூள் சேர்த்துருக்கேங்க. மிளகு கடிவிடாமல் இருக்கிறதுக்காக மிளகு தூள் சேர்த்துருக்கேன். காரம் அப்போ இறங்கிரும் கொஞ்சம். இப்போ கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 2 கப் அரிசியும் பாசிப்பருப்பு ஒரு அரை கப் சேர்த்து அரை மணி நேரம் முன்னாடி ஊற வச்சு கழுவி வச்சுருக்கேங்க. அதுக்கு நான் 6 கப் தண்ணி இப்போ ஊற்றுறேங்க. 6 கப் தண்ணி போதுமானதாக இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு போட்டுக்கலாங்க. மொத்த பொங்கலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு இப்போயே போட்டுருவோம். போட்டு நல்லா கொதிக்கட்டுங்க. கொதித்ததுக்கப்புறம் நம்ம அரிசியை ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணிவிட்டு அரிசியை ஆட் பண்ணிக்கோங்க. 2 குக்கர் மூடி போட்டுட்டு ஒரு 3 விசில் விட்டால் சரியாக இருக்குங்க. 3 விசில் விட்டு எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்டீம் அடங்கிருச்சுங்க. இப்போ குக்கர் ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா இந்த ஸ்டேஜில் இருக்குங்க. இப்போ ஒரே ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேங்க. நம்ம நெய் எவ்வளோ தேவையோ போட்டுக்கலாம். எங்கிட்ட கம்மியாக தான் இருந்துச்சு, அதனால் 1 ஸ்பூன் போட்டிருக்கேங்க. போட்டு நல்லா கிளறி விட்டுலாங்க. இப்போ கடைசியாக நெய் சேர்த்தும்போது அதோடய ஃப்ளேவர் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ சாம்பார் இல்லைனா தேங்காய் சட்னி 2 ஏதோ ஒன்று வச்சு சாப்பிடும்போது நிஜமாக நல்லாயிருக்குங்க. நாங்கள் சாம்பார் இருந்தது இஷ்டம், நிஜமாகவே நல்லா இருந்துச்சுங்க. ஓகே, தேங்க்யூ.